ஆயிஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசாணை எண் 156 நாள் 3/7/2024 பிஆர்டி போஸ்ட் ஃபிக்சேஷன் ஜிஓஎம்எஸ் நம்பர் 156 3/7/2024 பிஆர்டி போஸ்ட் ஃபிக்சேஷன். இந்த அரசாணையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் பெருசாக இருந்தது. இந்த பிஆர்டி போஸ்ட் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ ஆசிரியர்கள் நியமனத் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் எடுத்துகிட்டு வெளியில் இருக்காங்க. 3192 பணியிடம் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் வெளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். பிஆர்டி போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் எல்லாம் இந்த நியமன ஆண்டில் இந்த நியமன தேர்வில் பாஸ் ஆகிட்டு ஆல்ரெடி சிவிக்கு போனவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3560 பேர் இருப்பாங்க. 3192 பணியிடத்துக்கு 3500 பேரை கூப்பிட்டு சிவி பார்த்துட்டாங்க. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு இது படிச்சுட்டு மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேனே, இதான ஒரு ஹாப்பி நியூஸ் நமக்கு. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயா அவரோட கையிலையும், அப்புறம் கல்வித்துறை அமைச்சருடைய அவருடைய இசைவினிலும், முதலமைச்சரோட ஆணையிலும் தான் இருக்குது. பள்ளிக்கல்வி இயக்குனர் கருத்துருவை அரசு நன்கு ஆய்வு செய்து அதனை ஏற்று கீழ்கண்டவர் ஆணை வெளியிடுகிறது. 2024-25 ஆண்டிற்கான ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்கள் கீழ்கண்டவாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு தடவை என்னையே நான் கிள்ளி பார்த்துக்கணும் போல் திரும்ப கண்ணால் ஊற்று பார்த்தேன். 2024-25 ஆமாப்பா கரெக்டு தான். ஏன்னா ஒரு பொய்யான தகவல் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக 2 தடவை படித்து பார்த்துட்டேன். ஓகே கரெக்டு தான். இந்த ஆண்டுக்கு எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2024-25 பிஆர்டிஇ போஸ்ட் ஃபிக்சேஷன் பார்த்தீங்கன்னா 3510 பணியிடங்கள். மேலே இருக்கிறது அது விட்டுருங்க. அது ஆல்ரெடி ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவங்களெலாம் யாரோ ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர் கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே பிடியில் சீனியர் மோஸ்ட்டாக இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நமக்கு கிடைக்காது, அது அவங்களுக்கு போயிடும். இதுதான் தேர்வு எழுதினவங்களுக்கும் கிடைக்கும். பணி நிறுவல், இந்த பணி நிறுவல்னு ஒரு விஷயம் இருக்குது, தேர்வு எழுதணும்னு ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து வருகின்ற அரசாணைகளை இது நமக்கு முழுசாக கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியும். கூடுதல் பணியிடம்னு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த 3510 இந்த நியமன தேர்வில் எழுதினவங்களுக்கு தான் தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அது நல்லா நீங்களே புரிஞ்சுக்கலாம், என்னாலையும் சொல்ல முடியும். அதை அப்படியே படித்து பார்த்துடலாங்களா? வரிசையின் 3 என ஆசிரியர் பயிற்றுனர்கள் 414 ஒன்றியங்களில் அமைக்கப்பட்டுள்ள 3510 குறுவல மையங்களில் ஒரு மையத்திற்கு ஒரு ஆசிரியர் பயிற்றுனர் வீதம் 3510 பணியிடங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3510ஐயும் நாம் பெற்றுக்கொள்வது யாரோட உரிமை? நியமன தேர்வு எழுதினவங்களோட உரிமை. நியமன தேர்வு எழுதி அந்த குவாலிஃபைடு மார்க் எடுத்திருக்கிற அத்தனை பேரோட உரிமை. யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் பணியிடங்கள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் பொழுது பிஆர்டியாக நீங்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் 100% பிரகாசமாக இருக்குது. இது உங்களுக்கான நிர்ணயம்தான். இதில் சர்ப்ளஸ் போக அப்புறம் சில அரசியல் சொல்ல முடியாது, சில அரசு ரீதியான செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3510 இந்த நியமன தேர்வு எழுதணுங்க தாங்க இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? இதுதான் இந்த செய்தியோட உள்நோக்கம். இது எங்கேருந்து சார் வந்தது அப்படின்னா, இது ஒரு பெரிய பிரளயம்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய அளவிலாக இருக்கிற விஷயத்த கம்மி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இப்போ மேலேருந்து படிக்கலாம். நல்ல செய்தியை முதல்ல சொல்லிட்டேன். இந்த நல்ல செய்தி எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு பணியிடம் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வி வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடம் நிர்ணயம். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில மற்றும் மாவட்ட வட்டார அளவிலான அலுவலகங்களுக்கு ஆசிரியர் பயிற்றுனர் பணிகள் நிர்ணயம் செய்தல் ஆணை வெளியிடப்படுகிறது. அரசாணை எண் 156 மறக்க முடியாத ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணியிடம் இந்த அரசாணையில் தானே வந்திருக்கு. நாள் 3/7/2024. இந்த பதிவு கொடுக்குற நாள் பார்த்தீங்கன்னா 8/7/2024. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அனைவருக்கும் கல்வி திட்டம் எஸ்எஸ்ஏ, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமக்ரா சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஆணை வழங்கிட்டாங்க.
தனித்தனியாக ஏன் திட்டத்தை செயல்படுத்தணும்? எஸ்எஸ்ஏன்னு தனியாக செயல்படுத்துறதும், ஆர்எம்சின்னு தனியாக செயல்படுத்தும் பொழுது நிறைய கடித போக்குவரத்து செயல்பாடுகள் நேர இழப்பு ஏற்படுது. அதனால் 2த்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே திட்டமாக மாற்றலாம். அதுதான் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எஸ்ஐசேவும் ஆர்எம்சேவையும் ஒன்றா சேர்த்தது தான் சமக்ரா சிக்ஷா. இது புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே சொல்லிடலாம். சார் எஸ் சார் எஸ்எஸ்ஏனா என்னென்னு புரிஞ்சது, ஆர்எம்சேனா என்னென்னு புரிஞ்சது, முக்கியமாக சமக்ரா சிக்ஷானா என்னென்னு புரிஞ்சுது சார். சமக்ரா சிக்ஷா அந்த ஒருங்கிணைந்த பள்ளி திட்டமே என்னென்னா மேலே இருக்கிற 2 திட்டத்தோடும் சேர்த்தது தான். அந்த ஆணையின் அடிப்படையில் மாநில, மாவட்ட, வட்டார பணியிடங்கள் இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணும்போது எப்படி வந்ததுன்னு ஒரு பணியிடங்கள் கொடுக்குறாங்க. இது நமக்கு கிடையாது, பழசு. எஸ்எஸ்ஏவையும் ஆர்எம்சியும் மெர்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி பணியிடங்கள் இருந்திருக்கு. அப்போ பாருங்கள், 6000 வட்டார வள மைய பயிற்றுனர்கள் இருந்திருக்காங்க. மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுருக்காங்க. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு 215, பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நிலையில் கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள். கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு 67, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு 215, பயிற்றுனர்கள் மாநில அளவில் மேலே பார்த்திங்கன்னா மாநில திட்ட இயக்கம். மாநில திட்ட இயக்கத்தில் ஒரு 15 பேர். கிட்டத்தட்ட இது ஒரு 4 டிவிஷனாக பண்ணியிருக்காங்க. மாநில திட்ட இயக்கத்தில் 15, மாவட்ட திட்ட அலுவலகத்தில் ஒரு 67, 215, வட்டார வள மையத்தில் ஒரு 6000 பேர். அப்படி ஒட்டு மொத்தமாக 6297 பேர் இருந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா அடுத்து எடுத்துகிட்டு வராங்க. எப்போது? இது 2021, 22. இது வந்து ரொம்ப பழசு. இது வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நாம் பிஜிடிஆர்பி எழுதுனது 2021, 22 பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதும் போது அப்போ ஃபிக்சேஷன் பண்ணது தான் இந்த 2வது பாக்ஸு. மேலே 2வது படிக்கப்பட்ட அரசாணை அதை விட்டுருங்க. 2021, 22 பிஆர்டி ஃபிக்சேஷன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களாக பணி மாறுதல் ஏற்படும் காலி பணியிடங்கள் நிறையா பிஆர்டி வந்து பிடியாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து நடந்து முடிஞ்சதுங்க. இதுக்கு மேலே ஆகிறது கிடையாது. இதில் நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க. யாரெல்லாம் பிஆர்டியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பிடியாக மாறினாங்க. அதான் பட்டதாரி ஆசிரியர் பணி மாறுதல் ஏற்படும் காலி பணிகள் பிஆர்டியில் 500 ஏற்பட்டிருக்கு. மாநில திட்ட இயக்கத்தில் ஒரு 10, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு 232, ஆசிரியர் பயிற்றுனர்கள் 2958. இது அப்போது ஆசிரியர் பயிற்றுனர்கள் பிஆர்டின்னு சொல்லி 2958 தான் ஃபிக்ஸ் பண்ணி ஓவராலாக 3700ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க 2021, 22. இது முடிஞ்சு போச்சு. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது ரிவைஸ்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக பண்ணுறது நிறைய கடித போக்குவரத்து செயல்பாடுகள்லாம் நேர வரை ஏற்படுது. அதனால் வந்து எங்களுக்கு இப்படி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் கேட்டது. இது ஏற்கனவே பள்ளிக்கல்வி இயக்குனராக இருந்த அறிவொளி சார் இருக்கும்போது கொடுத்த லெட்டர்ஸ் இதெல்லாம். அறிவொளி சார் இருக்கும்போது கொடுத்த லெட்டர்ஸுக்கு இப்போது பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் சார் வந்துட்ட பிறகு இந்த லெட்டருக்கு அப்ரூவல் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஆணையை வழங்கினது பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆணைப்படி நம்முடைய அரசு செயலர் ஜே குமரகுருபன் ஐயா அவர்கள் தான் இந்த ஆணையை வழங்கியிருக்கார். இது வந்து இந்த 3510 பிஆர்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யோசிப்போம், பிஆர்டி எவ்வளோ பண்ணிடும், இவ்வளோ நாள் கேட்டுட்டு வந்தீங்களா? 768 அது வந்து கோர்ட் கேஸில் இருந்தது. 768 காலி பண்ணிடும் நான் கண்டறிஞ்சேன்னு. இது வந்து லேட்டஸ்ட் நியூஸு. 3510 பணியிடங்களை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதில் ஏற்கனவே இருக்கிறவங்க எத்தனை பேர், இன்னும் எவ்வளோ பேர் தேவை, சர்ப்ளஸில் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதத்தில் வந்துடும். இந்த பணியிடங்களை இப்போ தேர்வு எழுதினவங்க வாங்கி கொள்ளக்கூடியது உங்களுடைய உரிமை, கடமை, தொடர் கோரிக்கை, தொடர்ந்து வாங்கிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது? மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா எஸ் சார் திஸ் இஸ் ட்ரூ நியூஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்னென்னு பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் வர தகவல் போல் வேறு எந்த சேனலில் வந்தாவது அதையும் சொல்லுங்கள். நானும் அந்த சேனலில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அப்படி வேறு எந்த சேனல்லையும் இந்த மாதிரி தகவல் வரல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுங்கள், சார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது நான் மொட்டை மாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேக மூட்டம் அதிகமாக இருக்குது, மழை தூறல் வந்துருச்சு. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. 3510 அந்த 10 பணியிடங்களும் மொத்தமாக 3510 பிஆர்டி பணியிடங்கள் இப்போ தேர்வு எழுதினவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், இறைவனையும் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஒட்டுமொத்த பிடிஎஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக படிக்கணும்.
இதை படித்ததை தான் உங்களுக்கு நான் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நேர இழப்பு ஏற்படுது, இது பண்ணுறோம், அதை பண்ணுறோம், தனித்தனியாக இருந்தது, ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாறே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த பணியிட விஷயம் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் பர்சனலைஸாக பின் பண்ணி தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுங்க, ஓடிபி வரும், என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன வரும்னா டிபி செட் பண்ணணும், தென் உங்கள் நேம் செட் பண்ணணும், அப்புறம் ஃபைனல் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் உள்ளே போய்டுங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன். இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் ஊரே ஒரு கேளு.